கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். அதாவது அஜித் படம் வந்தால் விஜய் பயப்படுவார் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். புது படங்களை பார்த்து தான் பயந்துருந்தாருன்னு பார்த்தா இப்போ ஓடின படத்தை பார்த்தும் பயப்படுறாங்க. அதாவது அஜித் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாத்தையும் வென்றெடுத்துருவார்ன்ற ஒரு பயம் விஜயோட ரசிகர்களுக்கும் விஜயோடைய தரப்புக்கும் இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த ரிலீஸை பார்க்குறேன். அதாவது லியோ படத்தின் வசூலை விட அஜித் படத்தின் வசூல் காமிச்சிடக்கூடாது. அப்படி காமிச்சிட்டா அஜித் தான் இன்னைக்கு நம்பர் 1 ஹீரோவாக இங்கே புகழப்படுவார். அஜித் தான் நம்பர் 1 ஹீரோவாக பாராட்டப்படுவார். சரி, இப்போ அவசரமாக ரிலீஸ் பண்ண படம் ஒரு நல்ல படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம ஏற்றுக்கலாம். இந்த சச்சின் படம் ரிலீஸ் பண்ண காலகட்டத்தில் இப்போ அட்டர் ஃப்ளாப் ஆன படம், பெரிய லெவலில் போகல. இப்போ இந்த சச்சின் படத்தை நீங்கள் நுழைச்சி ஒரு இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா பகவதி படத்தை ஓட வச்சுருக்கலாமே, ஏன் பகவதி படம் காணாமல் போச்சு? சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சமீபத்தில் சச்சின் திரைப்படம், அதாவது விஜய் அவர்களுடைய 2005ஆம் ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படம் மீண்டும் இப்போ டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு அஜித்தோட திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும் போதே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது அஜித் படம் வந்தால் விஜய் பயப்படுவார் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். புது படங்களை பார்த்து தான் பயந்துருந்தாருன்னு பார்த்தா இப்போ ஓடின படத்தை பார்த்தும் பயப்படுறாங்க. அதாவது அஜித் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாத்தையும் வென்றெடுத்துருவார்ன்ற ஒரு பயம் விஜயோட ரசிகர்களுக்கும் விஜயோடைய தரப்புக்கும் இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த ரிலீஸை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, விஜய் ஆல்மோஸ்ட் திருமாவளவத்திலிருந்து விலகிட்டார். கடைசி படம் நடித்து முடிச்சிட்டாரு. அரசியல் காரணங்களுக்காக அடுத்த வருடம் மார்ச்சில் தான் ரிலீஸ் பண்ணுறோம், தேர்தல் வர டைம் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பூமை கிளப்பி வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா, இதுவரையும் மக்களை ஒரு கொதிநிலையாக வச்சுருக்கணும், மக்களை தன்னை மறக்கக்கூடாது, மக்களுடன் நானும் இன்று அஜித்துக்கு நிகரான போட்டியாளர் தான் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து கொண்டே இருக்கும்னு நினச்சி தான் இன்றைக்கு சினிமாவில் எல்லா தயாரிப்பாளர்களும் என்ன சொல்கிறாங்க, எல்லா தேட்டர் ஓனரும் என்ன சொல்கிறாங்களா, ஒரே நேரத்தில் ரெண்டு ஹீரோக்கள் படங்களை கொடுக்காதீங்க, அதனால் தேட்டருடைய வசூல் பாதிக்கப்படுகிறது, ப்ரொடியூசருடைய வசூல் பாதிக்கப்படுகிறது, அதனால் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஒன்று அடுத்த படத்தை கொடுங்க அப்படின்றது தான் இன்றைக்கி திரையுலக உரிமையாளர்களும் தயாரிப்பாளர்களும் விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி பண்ணால் 2 பேருமே பயன்பெறுறாங்க. தயாரிப்பாளர்களும் பயன்பெறலாம், திரைப்பட தேட்டர் உரிமையாளர்களும் பயன்பெறலாம். ஏன்னா இந்த ரசிகர்களுக்கான படம் ஓடி முடித்தோன்னா அந்த ரசிகர்களுக்கு உள்ளே வரப்போ சமமாகும். ஆனால் இப்போ எப்படின்னா, குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகிடுச்சு. விஜயோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த வருடம் தேர்தல் வரப்போ தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா தேர்தல் டைமில் ரிலீஸ் பண்ணால் அது ஒரு பூமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் அஜித்துக்கு போட்டியாக விஜய் இருக்கிறார் அப்படின்றதை தன் நிலையை நிலைப்படுத்துவதற்கும் காட்டுவதற்குமாக தான் இந்த படத்தை உள்ளே புகுத்துறாங்க. சரி, அப்படி இவங்க ஏன் புகுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி இவங்க நினச்சது ஃபேன் மூவி, அது குறிப்பிட்ட ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஒரு 2 நாள் 3 நாளில் காணாமல் போயிடும், அதனால் பெரிய பிரச்சனை இல்லை நினச்சிட்டு இருக்கப்ப, அது ஃபேன் மூவியை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் சாரசாரையாக போய் பார்க்குற மூவியாக ஆனதுனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 150-160 கோடி வசூல் ஆகிவிட்டது. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த படங்களுக்கு குடும்பமாக பார்க்குறாங்க. அந்த படத்துக்கு எதிரான படங்கள் எதுவும் இல்லைன்றது ஒரு காரணம். அதையும் நம்ம மேற்கோள் காட்டணும். புதுசாக எந்த படங்களும் வரல. அஜித் படம் மட்டும் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அந்த படம் தேட்டரில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனோடனே அஜித் ரசிகர்கள் வெளியே போய் மவுத் டாக் மூலம் போகிறப்போ அவங்க ஃபேமிலியாக பார்த்து நீ 160 கோடி வசூல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட விஜயோடைய லியோ படத்தினுடைய வசூலை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஹிட்டாகி ஓடிக்கொண்டிருக்க நேரத்தில் இந்த படத்தை ஒட்டுமொத்த தேட்டரிலும் ஓடக்கூடாது, அதற்கு எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் அவசரமாக, ஏன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தானு போன மாதமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தாரு. ஆனால் போன மாதம் ரிலீஸ் ஆகாமல் குட் பேட் அக்லி வச்சுன்னு அப்படியே காத்திருந்தாங்க. இப்போ குட் பேட் அக்லி அவங்க நினச்சதை விட மிகப்பெரிய ஹிட்டானோன்னா இதைக்கு தடை பண்ணணும். இந்த குட் பேட் அக்லி எந்தெந்த தேட்டரில் ஓடுகிறதோ அந்த தேட்டர்லாம் சச்சினை அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களே படம் கொடுத்து வாங்கி டிக்கெட்டை புக் பண்ணி இதோடைய அதிகபட்ச காட்சிகளை குறைத்து அந்த வசூலை கம்மியாக காட்டணும். அதாவது லியோ படத்தின் வசூலை விட அஜித் படத்தின் வசூல் காமிச்சிடக்கூடாது. அப்படி காமிச்சிட்டா
அஜித் தான் இன்றைக்கி வந்து நம்பர் 1 ஹீரோவாக இங்கே வந்து புகழப்படுவார். அஜித் தான் நம்பர் 1 ஹீரோவாக பாராட்டப்படுவார். ஏற்கனவே நம்ம படம் நடிக்காமல் இருக்கிறோம். ஏற்கனவே மக்களுக்கும் நமக்கான இடைவெளி ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம கட்சியை ஆரம்பிச்சிட்டோம். கட்சியை நோக்கி நகர்றப்ப மக்களுடைய அபிமானத்தை நம்ம இழந்து விடுவோன்ற பயந்து தான் அவசரமாக டேட்டை மாற்றி குட் பேட் அக்லி வந்து ஹிட் ஆன உடனே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 8 நாளுக்கு மேலே இந்த படம் எப்படி இருந்தாலும் 25 நாள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போக வேண்டிய படத்தை பெரும்பாலான தியேட்டரில் சச்சினுடைய படத்தை திரையிட்டு டிஜிட்டல் வடிவில் திரையிடுறேன்னு சொல்லிட்டு அவர்கள் ரசிகர்களே, அது யார், விஜயோட ரசிகர்களே. இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு காலத்தில் இருந்த ரசிகர்கள் வேறு, இந்த ரசிகர்கள் வேறு. ஏன்னா ஒரு காலத்தில் இருந்த ரசிகர்கள் விசிலடிச்சாங்க குஞ்சு வீட்டில் வந்து சண்டை போட்டு காசை எடுத்துகிட்டு வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்து ஃபஸ்ட் நாள் படம் பார்க்குற ரசிகர்கள் தான் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்க விஜய் ரசிகர்கள் அரசியல் ரசிகர்கள்னால் அவன் அரசியல் எப்படியாவது விஜயுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே படணும், நாம் வந்து விஜய்க்காக இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கோன்ற பொது வழியில் கொண்டு போய் ரீச் பண்ணுன்றப்ப விஜயோட ரசிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் சச்சின் படத்தை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் தேட்டரில் 4 ஷோனா 4 ஷோக்கும் எத்தனை இருக்கைகளோ அதற்கான பணத்தை கொடுத்து நான் புக் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போகிறேன், 200 பேர் ரசிகர்கள் நான் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு சாரையாக அங்கே இருக்கக்கூடிய தனிநபர்களால் தேட்டரை ஒட்டுமொத்தமாக புக் செய்யப்படுகிறது. ஒரே ஆள்கிட்ட 62 டிக்கெட் 72 டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். அவனோட டார்கெட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் கட்சியில் நீ 50 பேர் 100 பேரை கூட்டணும், அதுக்கான பணத்தை நீ கொடுத்தணுன்றப்ப எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரப்போகிறோம், எதிர்காலத்தில் நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகிறோம், எதிர்காலத்தில் நம்ம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், எதிர்காலத்தில் நம்ம ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறோம்னா நம்ம வந்து விஜய்க்கான ஒரு பங்களிப்பை கொடுக்கணுன்றதுக்காக இன்றைக்கு விஜய் ரசிகர்களாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு தான் இந்த சச்சின் படம் ரிலீஸ் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சொந்த பணத்தை போட்டு படத்தை புக் பண்ணி பார்க்க வச்சுட்டு குட் பேட் அக்லியுடைய தேட்டரில் பெரும்பாலான தேட்டரில் எடுக்கிற வேலையை இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா போன வாரமே தானு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த வாரம் இந்த குட் பேட் அக்லின்னு சொல்கிறப்போ இதை போஸ்ட்போன் பண்ணி கரெக்டாக இந்த படம் குட் பேட் அக்லி வந்து ஹிட்டாகவும் அவங்க நினைக்கல. ஹிட்டாகணுன்னா இது மேலும் ஹிட் ஆகிட்டு நம்ம ரசிகர் மறந்துடுவாங்க. அப்போ ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ யாருன்னா திரு அஜித் மட்டும்தான் அப்படின்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இதை அவசரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அவசரமாக ரிலீஸ் பண்ண படம் ஒரு நல்ல படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். இந்த சச்சின் படம் வந்து ரிலீஸ் பண்ண காலகட்டத்தில் இப்போ அட்டர் ஃப்ளாப் ஆன படம் பெரிய லெவலில் போகல. ஏன்னா விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வராமல் ஒரு மெல்லிய ரோலாக ஒரு ஹேண்ட்ஸம் பாயாக நடிச்சிருப்பார். அந்த படம் இப்பொழுது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியத்தை இப்போ உணர்ந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் இந்த படத்தை பாராட்டி பொது வழியில் நிறைய நடிகைகள்லாம் பேசினாலும் பெருமளவில் மக்களிடம் கூட்டம் இல்லை. ஆனால் கூட்டம் வர மாதிரி ஒரு மாயை அவங்க இருக்கக்கூடிய ஐடி விங் ஏற்படுத்துகிறாங்க. கூட்டம் வர மாதிரி அந்த ரசிகர் மன்ற தலைவர்கள் பணத்தை செலவு பண்ணி அந்த படத்துக்கு டிக்கெட்டை எடுத்து அந்த படத்துக்குள்ளே வர மாதிரி காட்டி சமூக வலைதளத்தில் பதிவிடுறாங்க. இப்போ பார்த்தீங்களா, புது படம் குட் பேட் அக்லியை விட பழைய படம் எங்கள் சச்சின் படம் வந்தோன்னா குட் பேட் அக்லி தூக்கி விஜய் படம் சாப்பிட்டு விட்டது. இன்றைக்கி குட் பேட் அக்லி தான் திரையிட்ட எல்லா திரையரங்களும் ஃபுல்லாக ஓடுது. குட் பேட் அக்லியை விட சச்சின் படம் தான் ஃபுல்லாக ஓடுது. குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட வசூலை நிறுத்தி விட்டது. அந்த வசூலை வந்து சச்சின் பெறுகின்றத ஒரு மாயையை ஒரு ஐடி விங்கை வைத்து ஏற்படுத்துகிறாங்க. அது வந்து அரசியல்வாதிக்கான ஒரு பங்களிப்பை அவர்கள் செய்கிறாங்க. இது ஒரு டார்கெட்டாக செய்கிறாங்க. ஆனால் இது வந்து மக்களிடம் எடுபட வேலை. ஏன்னா ஒரு ரசிகர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு நாள் வாங்கலாம், 2 நாள் வாங்கலாம். அந்த படத்தை 25 நாள் ஓட வைக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணால் 25 நாளைக்கு அவரால் 2 லட்ச ரூபா செலவு பண்ண முடியாது. இதை இந்த டைமில் இந்த விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இந்த வெட்டி விளம்பரத்தை ஏன் பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. இப்போ இந்த அவசரமாக இந்த சச்சின் படம் ரிலீஸ் பண்ண தரப்பு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பகவதின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பகவதி வந்து விஜயோட ஆக்ஷன் படம், வெங்கடேஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண படம். அந்த படம் ரிலீஸ் இப்போ பண்ணாங்க, காணாமல் போயிடுச்சிங்க. ஒரு ஷோ கூட ஃபுல்லாகவும் படத்தில் விட்டு தேட்டரை விட்டு காணாமல் போயிடுச்சிங்க. இந்த சச்சின் படம் 2005 இதே தானு சாருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்த படம். கிட்டத்தட்ட அவர் வந்து மிகப்பெரிய பொருட்செலவை எடுத்து தானு அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி அதற்கப்புறம் தான் சமாதானப்படுத்தி துப்பாக்கின்ற ஒரு படமே கொடுத்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் தானு வந்து விஜய் வச்சு எந்த படமும் தயாரிக்கல. அந்தளவு மிகப்பெரிய ஒரு தோல்வி கொடுத்த படம். மகேந்திரனுடைய மகன் ஜான் மகேந்திரன் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அப்போவே வந்து 2005 ரசிகர்கள், ஏன்னா 2005 அப்போ விஜய்க்கு இவ்வளோ பெரிய மாஸ் ரசிகர்கள் கிடையாது. ஆனால் எல்லா தரப்பு ரசிகர்கள், ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு தரப்பட்ட ரசிகர்கள் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அப்போ வந்து எல்லா தரப்புகளும் விஜய் படங்களை பார்ப்பாங்க. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, வசீகரா போன்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா விஜய்ன்ற கண்டென்ட்டை தாண்டி ஒரு நல்ல படம் போய் பார்க்கலான்ற ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது வந்து விஜயை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் விஜய் அரசியல் கட்சியில் தமக்கு எதனா செய்வாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது சச்சின் படத்தை நீங்கள் நுழைச்சி ஒரு இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா பகவதி படத்தை ஓட வச்சுருக்கலாமே, ஏன் பகவதி படம் காணாமல் போச்சு? எதனா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் மினிமம் கேரண்டியாக தப்பிக்குங்க. இதே ரஜினி படத்தினுடைய பாபா படம் ரிலீஸ் ஆச்சு, ஒட்டு மொத்தமாக ஒரு 10 நாள் 15 நாள் அந்த படம் ஓடி தப்பிச்சுதுங்க.
அவர் அந்த டைமில் இருக்கப்பட்ட ரிலீஸை விட இந்த டைமில் அவருக்கு ஓரளவு லாபம் கிடச்சிது. இப்போ தளபதினு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, ரஜினி படத்தை. அதை வந்து எல்லாரும் போய் பார்த்தாங்க, நான் கூட போய் பார்த்தேன். ஏன்னா அந்த காலத்தில் அந்த மெமரிஸை ஓடி நம்ம நகர்றப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவும் மினிமம் கேரண்டியாக அந்த தேட்டரில் ஓடி தப்பிச்சுது. ஆனால் பகவதி படமும் காணாமல் போயிடுச்சு. இதே மாதிரி சச்சின் படம் காணாமல் போகக்கூடாது. ரெண்டாவது, அஜித்துக்கு நிகரானவர் நான் தான் அப்படின்றத பொது வழியில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரசிகர்கள் நம்மளை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டி வேலையாக ரசிகர் மன்றங்களை வச்சு, மாவட்ட தலைவர்களையும் வைத்து, அரசியல் பின்புலத்தில் நாம் பெரிய ஆளாக வேணுன்ற அந்த ஆர்வ கோளாறுகளை வைத்து வெட்டியாக அவர்களே படம் வாங்கி அவர்களே டிக்கெட்டை வைத்துக்கொண்டு அவர்களே வந்து ரசிகர்களை கொண்டு போய் வாலண்டியராக போய் நாங்கள் சச்சின் படத்தை பார்த்துட்டோம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு விட்டது, அந்த படம் டோட்டலான வெற்றின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் குட் பேட் அக்லி முன்னாடி சச்சின் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதில் ஒரே ஒரு நன்மை என்ன நடந்திருக்குன்னா, இந்த பழைய படத்தை, இந்த 2005 ஓடாத ஒரு படத்தை இப்பொழுது போட்டு விஜய் ரசிகர்கள், திரையரங்க உடமையாளர்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கி ஓடின மாதிரி காட்டுறதுனால தியேட்டர் ஓனர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.